இதுவரைக்கும் எந்த ஒரு நிறுவனத்துக்குமே இந்த அளவுக்கு அதிகபட்சமான ஜிஎஸ்டி எவேஷன் நோட்டீஸ் வந்தது கிடையாது. இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது அது ஒரு சாஃப்ட்வேர் சர்வீசஸ் கம்பெனி. அவங்களுடைய வருமானத்தில் கிட்டத்தட்ட 97% வந்து எக்ஸ்போர்ட். ஸோ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற பொருட்களுக்கு வருமான வரியும் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. நீங்கள் ஒரு 20,000 ரூபாய் எனக்கு ஜிஎஸ்டி கொடுத்துருந்தீங்கனால் நான் அதை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணலைனால் உங்களுக்கு இன்புட் கிரெடிட் கிடைக்காது. ஆனால் நீங்களே என்ன பண்ணுங்க, வித்தின் ரீசனபிள் டைமில் நான் அதை பே பண்ணலைன்னா ஏன் பே பண்ணல நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க. அப்போ யாராலையும் ஏமாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது இன்ஃபோசிஸ் எப்படி 32,000 கோடி ஏமாத்திருக்கிறாங்க? அது ஒரு பெரிய கேள்வி. ரெண்டாவது பெரிய கேள்வி, இதுவரைக்கும் எந்த ஒரு நிறுவனத்துக்குமே இந்த அளவுக்கு அதிகபட்சமான ஜிஎஸ்டி எவேஷன் நோட்டீஸ் வந்தது கிடையாது. அப்போ இவங்களுக்கு ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் கொடுத்தவங்களாம் கேட்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறமா விவரமா போய் பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது அது ஒரு சாஃப்ட்வேர் சர்வீசஸ் கம்பெனி. சாஃப்ட்வேர் தயாரிச்சு விற்கிறாங்க. அவங்களுடைய வருமானத்தில் கிட்டத்தட்ட 97% வந்து எக்ஸ்போர்ட். ஸோ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ற பொருட்களுக்கு வருமான வரியும் கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாது. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, நீங்க உங்க நாட்டுக்குள்ளார பயன்படுத்துற பொருட்களுக்கோ அல்லது சேவைகளுக்கோ மட்டும்தான் நீங்க ஜிஎஸ்டி பார்க்கணும். வெளிநாட்டுக்கு அது பொருந்தாது. ஒரு உதாரணத்துக்கு சிங்கப்பூர் எடுத்துங்க. சிங்கப்பூர்ல வந்து 9% ஜிஎஸ்டி இருக்கு. நான் வந்து சிங்கப்பூர் குடிமகன். நான் போய் ஒரு கோல்டு கடையில் போய் நான் ஒரு கோல்டு வாங்குறேன்னு வச்சுங்களேன், நான் என்ன வந்து 9% ஜிஎஸ்டி பே பண்ண சொல்லுவாங்க. ஆனா அதே நீங்க போய் இங்க இருந்து டூரிஸ்ட் விசால நீங்க அங்க போயிட்டு நீங்க கோல்டு வாங்குனீங்கன்னா அந்த 9% ஜிஎஸ்டி நீங்க பே பண்ண வேண்டாம். ஏன்னா ஜிஎஸ்டியோட கான்செப்டே என்னன்னா, பொருள்களோ அல்லது சேவையோ வித்தின் த கண்ட்ரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது அப்ளிகபிள் ஆகும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது. ஸோ பொருளாக இருந்தாலும் சேவையா இருந்தாலும் உள்நாட்டிலேயே பயன்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி. வெளிநாட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஃபோசிஸ் வந்து வெளிநாடுகளில் நிறைய ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. அவங்க வந்து சில சர்வீசஸ்லாம் இங்கே இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க சேவை வரி கட்டல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது இப்போ இன்ஃபோசிஸ் என்ன சொல்றாங்க, அது வெளிநாடு, அதுக்கு சேவை வரி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இது வந்து மக்கள் வந்து யாரை நம்புறாங்க? பெரும்பாலான ரீட்டைல் பீப்புள், பங்குச்சந்தையில முதலீடு பண்றவங்க, அவங்க ஒரு மேஜர் சங்க் இருப்பாங்க. அவங்க வந்து இது வந்து இன்ஃபோசிஸ் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அது எதை வச்சு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு செய்திகள்லாம் வரும்போது அந்த பங்கினுடைய விலைகள் 10, 20, 30% அப்படின்ற அளவுக்கு இறங்கும். ஆனா இவ்வளவு பெரிய, அதாவது இந்தியாவிலேயே, இந்திய சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு அதிகபட்சமான ஒரு டாக்ஸ் எவேஷன் நோட்டீஸ் வந்திருக்கு. ஆனா பங்கு சந்தைகள்ல அது பெருசா எதிரொலிக்கல. இன்ஃபோசிஸ் வந்து இன்னைக்கு ஒரு 1% கம்மியா தான் இறங்கியிருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயமா மக்கள் எடுத்துக்கல. இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்களாம் வந்து நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றாங்க. பொருளாதாரமே அவங்கள சார்ந்து இருக்குது. இந்தியாவில் இருக்க டாப் 5 கம்பெனிஸ்ல இன்ஃபோசிஸ் ஒன்று. ஸோ இவ்வளவு பெரிய நிறுவனங்கள், அது இவ்வளவு பெரிய டாக்ஸ் எவேஷன் அப்படிலாம் வரும்போது இதை வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நேரடியாக வந்து பப்ளிக்ல வந்து சொல்றது, பிரஸ்ல சொல்றதை விட்டுட்டு அவங்க வந்து அந்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட கூப்பிட்டு பேசி ஏதாவது ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருந்தால் அது நல்லா இருக்கும். பொதுமக்களுக்கு ஒரு அரசாங்கத்தின் மேலேயோ அல்லது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் மேலேயோ கொஞ்சம் நம்பிக்கை குறைகிறது. அப்போ ஒருவேளை வந்து இன்ஃபோசிஸ் வந்து வெளிநாட்டுல பண்ற ஆபரேஷன்ஸ்க்கு அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணலன்னு வச்சுப்போம். 2017 இருந்து அவங்க பே பண்ணல. அப்ப 2017 பே பண்ணல. அப்ப கேட்டிருக்கலாமே, 2018 கேட்டிருக்கலாமே. எதுக்கு 7 வருஷம் சும்மா உட்கார்ந்து இருந்துட்டு இப்ப திடீர்னு வந்து 32,000 கோடி